டூர் ககன் சி சாவோன் மெயின் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம். சூப்பர் டூப்பர் ஹிட். நல்ல அதாவது ஒரு வரலாறு சாதனை சொல்லுவோம் இல்லையா. இப்படி ஏவிஎம் எப்பவுமே இந்த மாதிரி படங்கள் வெளியில ஏற்க நிறைய படங்கள் உதாரணம் சொல்லியிருக்கோம். எப்படியாவது ரீமேக் உரிமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கி அது தமிழ் சிறப்பாக கொடுக்கணும்ட்டு எந்த மொழியில வந்தாலும் அந்த மாதிரி சினிமால கருப்பு வெள்ளை காலத்துல நடந்த விஷயம். 1966 இந்த மாதிரி ஒரு படம் தான். கரெக்டா ஜூன் 10 1966, 58 வருஷம். இன்னும் 2 வருஷம் போனா 60 வருஷம். ஏற்கனவே சில படங்களுக்கு சொல்லியிருக்கேன், 60வது வருஷம்ன்றது எப்படி இருந்தாலும் நம்ம செலிப்ரேட் பண்ற ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தருக்கு 60ஆம் கல்யாணம், 60 வயசு வரும்போது எவ்வளவு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாலையும் சில படங்கள், எல்லா சினிமாலையும் சொல்லலாம், தமிழ் சினிமால இன்னும் சிறப்பாக கொண்டாடணும் ஒரு ஆசை. பாப்பா அடுத்த 2 வருஷத்துல என்ன இதை கொண்டாட போறாங்க. நாம நம்பிக்கையா முடிஞ்ச அளவுக்கு குரல் கொடுப்போம். ராமு அந்த படத்தை பத்தி தான் பேச போறோம். ஒரு ஒரு அன்பான ஒரு ஜோடி, அப்பா அம்மா ஒரு பையன், ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி கதை. அவர் வந்து ராணுவத்துல வேலை செய்யற மாதிரி இருப்பாரு. இப்ப அம்மா பையன் இருப்போது அந்த லீவ்ல வந்து போகும். ஒரு லீவ்ல வந்து பொங்கல் சமயம் கரெக்டா வரும். அழகா பொங்கல் விழாக்கு என்ன பண்ணுவாங்க பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படிதான் படம் ஓப்பனிங். அந்த பையன் சூப்பரா நடிச்சிருப்பான். மாஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி கதை ஆரம்பிக்கும் போது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த ஸ்டெப் போகும்போது இவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தம்பதிகள் பார்க்கணும்னு ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணும்போது, இன்னைக்கு நான் பாட்டு பாடுறேன் உங்களை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற பாட்டு தான். பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி 2, பாட்டு சொல்லி தூங்கச் செய்தாரோ. அப்படி நான் சுமாராக தான் வழக்கம் போல பாடுறேன். நீங்க அந்த வாய்ஸ்ல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சுசீலா அவங்க பாடியிருக்காங்க. பிளஸ் இணைஞ்ச ஜோடி பாட்டு தான். எம்எஸ்வி மெல்லிசை மன்னர், அற்புதமான இசை. பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் படத்துக்கு. இதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அவர்கள் எப்பவுமே நடிகர் திலகம் அந்த ஒரு குரூப், அவங்க 2 பேரோட சக்சஸ், அந்த கூட்டணி எவ்வளவு பெரிய ஹிட், எத்தனை படங்கள்ன்றது வரலாறு இருக்கு. அது இன்னும் பேசும், எப்பவுமே பேசும், அப்பவும் பேசப்பட்டது. இவர் வந்து ஜெமினி கணேசனோட காதல் மன்னோட ஒரு படம் பண்றாரு. அதுதான் இந்த படம். அது எப்படி அந்த விஷயம்லாம் இன்னும் நமக்கு முழுசா தகவல் தெரியல. தெரியுதா கண்டிப்பா சொல்லுவோம். இந்த படம் இப்படி முடிவு பண்ணி ஜெமினி கணேசன் ஏன் நடிச்சாரு, அதுவும் கரெக்டா செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் அவர் தான் ஆப்ட் பாந்தமா இருப்பாருன்னு சொல்லி முடிவு பண்ணி எடுக்கப்பட்டதுல அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அம்மாவை குறைந்தபட்ச காட்சிகள் அதாவது நேரத்துல வந்து புஷ்பலதா அவங்க தான் முதல் ஜோடியா வருவாங்க. அப்படி அந்த வாண்டவனே அங்க ஒரு வெளியே போயிருப்பாரு. அப்போ வந்து அந்த அப்பெல்லாம் ஒரு பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம லேட்டஸ்டா பார்த்து சூப்பர் டூப்பரா வினோத் ஒரு கலக்கினாரு, திருடர்கள் வந்து எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து, அந்த மாதிரி தீரன் அதிகாரத்துல அந்த மாதிரி அப்பெல்லாம் தீவெட்டி கொள்ளக்காரங்க ஒரு பயம் இருந்த காலத்தை. அந்த மாதிரி நிஜமான சில சம்பவங்கள் கொஞ்சம் அது கற்பனை சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தீவெட்டி கொள்ளக்காரன் குரூப் வந்து இவங்க கிராமத்தை அந்த குடிசை கொளுத்திட்டு போகுது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துருவாங்க. இதை நேர்ல பார்த்த பையன் ராமுக்கு பேசுற சக்தி இருந்துட்டு ரொம்ப வேதனைப்பட்டுவோம். கூடவே செல்லப்பிராணி நாய் செல்லமா அவங்க வளர்ப்பாங்க. அதுவும் படத்துல சூப்பரா முக்கியமான அடிக்கடி படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரி இது நடந்துடும். ஆனா ஒரு மிலிட்ரிக்கு போனோடனே லெட்டர் எழுதுவாங்க. வீட்டுல இருக்கிற பெரியவர் எல்லாம் சேர்ந்து லெட்டர் எழுதுவாங்க. ஆனா போய் சேராது. பையன் வந்து அந்த ஊருக்கு வர போட்டு படகு வழியா வர மாதிரி ஒரு ஆத்துல டெய்லி வந்து போய் காத்திருப்பா. அப்பா வருவார், அப்பா வரணும், வரமாட்டார். அந்த சோகமான சீன்லாம் நல்லா இருக்கும். மனசு அப்படியே உருக்கும். வந்த உடனே இவர் அழகா என்னென்ன கிஃப்ட் வாங்கி, உனக்கு இது வாங்கியிருக்கேன், அம்மாவுக்கு புடவை வாங்கியிருக்கேன் அப்படிலாம் சந்தோஷமா சொல்லுது. பையன் ஒண்ணுமே பேச மாட்டான், கண்ணு கலங்கும். அந்த பெரியவர் வந்து அந்த விஷயத்த சொன்னோடனே ஜெமினி கணேசன் ஒரு நடிப்பு அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஸ்டன் அப்படி ஒரு செகண்ட் நிப்பிட்டு அப்புறம் இவன் வந்து அப்பாவை ஒடுக்கிட்டு 2 பேரும் கட்டி தழுவிட்டு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சோகத்தை ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அவங்க முதச்சடத்துல போய் சாமியா கும்பிட்டு அடுத்த சீன் வந்து வெளியில போற மாதிரி அந்த சீன்ல நடிப்புற சீன் வந்து 2 பேரும் அந்த பையன் முதற்கொண்டு ஜெமினி கணேசன் அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க. அதை சொல்லதான் வந்தேன். நடிப்பு முக்கியத்துவம் இல்லையா, ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்குற விஷயம் நடிப்பு, ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு. அதுல ஜெமினி கணேசன் அவர்கள் அற்புதமா பிச்சு, நம்ம இப்ப சொல்றோமே வேற லெவல் பிச்சு பின்னி பேடல் எடுத்துற அந்த மாதிரி அற்புதமா நடிச்சிருப்பாரு அந்த சீனு. இவங்க வேற ஊருக்கு, இந்த ஊர்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு வர்ற மாதிரி சீன் போகும். அந்த ஊர்ல கேஆர் விஜயா கதாபாத்திரம். இதுல என்ன ஒரு பியூட்டினா, கற்பகம் படத்துல ஒரு ஜோடியா வந்து அவங்க சீக்கிரம் இறந்து, அது ஒரு கதையின் சம்பந்தமா சீக்கிரம் இறந்துருவாங்க. அப்போ மன்னவனே அழலாம பாட்டு வரும். இந்த படத்துல இவருக்கு முதல் பொண்டாட்டி இறந்துட்டு 2வது ஜோடியா கேரேஜா வருவாங்க. அது எப்படி சினிமா உள்டா பாத்தீங்களா எப்படி அழகா இருக்குன்னு. அப்போ வந்து அவங்க அங்க வந்து ஒரு வில்லத்தனம் வி.கே. ராமசாமி, அவருடைய ரெக்கார்ட் நிறைய நம்ம சொல்லிட்டே இருப்போம். அவருக்கு பசங்களாம் அசோகன் நாகேஷ் வழக்கம் போல வில்லன் வீட்டுல இருப்பாரு, ஆனா நல்லவரா இருப்பாரு. அந்த காமெடி டைலாக் சூப்பரா இருக்கும். இவங்க இடத்துல அவங்க சொத்து பிரச்சனை நல்ல இந்த குத்தக வர மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கேரேஜா அந்த குரூப்புக்கு வைக்கிற சண்டை வரும். அப்போ வந்து இவங்க வரும்பொழுது ஒரு ஃபர்ஸ்ட் சீனே இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆயிடும். ரோட்ல போய் தண்ணி தாக எடுக்கும்போது தண்ணி எடுத்துற போவாரு. ஒரு சவுக்கு கட்டெல்லாம் தள்ளி விட்டு ரோட்ல கிளாஷ் இவங்க வரும்போது தடப்பட்டோடனே அசோக் கரெக்ட் வில்ல தானே இல்லையா, என்னோட நீ பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறு அதிக பிரச்சனை ஒரு அடி அடிச்சோடனே இவர் வந்து ஆக்ஷன் சீன் சூப்பராக காட்டுவார். அதுக்கு பழிவாங்கிற விதமா அவர் அடியாட்டில் வச்சு அடிக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட், அவங்க வீட்டுக்கு போய் அவங்க பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி. ஏன்னா அந்த ஊர்ல வில்லன் இவங்க நல்லவங்கன்னு சொல்லும்போது ஒரு ஒரு கனெக்ஷன் வரணும்ல. அப்படி வந்தோடனே
முதல் சீன் பார்த்தோன்னே உங்களுக்கு மனசுல லைட்டா அந்த கதாநாயகன் பார்த்தோன்னே டச் பண்ற அந்த பையனுக்காக உருகுற மாதிரியும் அந்த சீன்லாம் சூப்பரா போகும். அப்ப பாட்டு மறுபடியும் சூப்பரா இருக்கும். அப்ப அழகா ஒரு பாட்டு, சோகமான பாட்டு. இந்த பாட்டு நிறைய பேர் கிண்டலா பாடிப்பாங்க, ஜாலியா. ஒருத்தர் லவ் பண்ணாங்கன்னா அந்த மேலும் பாடிப்பாங்க, ஃபீமேலும் பாடிப்பாங்க, சோகமா ஒரு ஜாலியா அந்த மாதிரி சொல்ற உருக்கமா. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. பிபி ஸ்ரீனிவாஸ் சூப்பரா பாடியிருப்பாரு. அந்த லைன் மெதுவா மெல்லியா ஸ்லோவா ஆரம்பிச்சு உள்ள டச் பண்ணிட்டு அந்த ஃபீல் அவங்க வழுவுறது, இவர் அப்படியே அந்த இவர் குரலுக்கு ஏற்ற ஜெமினிக்கு ஏற்ற குரல் மாதிரி நம்ம பாராட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இந்த பாட்டும் நம்மளை டச் பண்ண விதம். அதுக்கப்புறம் வேற விதம் சம்மந்தம் வைக்கிறது, அப்புறம் வில்லனை எப்படி பிளாக் பண்ணி பிரேக் பண்ணி எல்லாம் ஒன்று சேருது. எல்லா சினிமா சூப்பரா இருக்கும். மறுபடியும் பச்சை கிளி ஒரு பாட்டு, முக்கியமா இந்த பையனுக்கு பாட்டு வரதுக்காக ஒரு விஷயம். இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா, 2 சூப்பர் ஹிட் பாடகர்கள் டிஎம்எஸ் அவர்கள், சீர்காழி, இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. நிறைய பாட்டு பாடியிருப்பாங்க. இதுல இந்த பாட்டு அமைஞ்சது, அதுவும் கவியரசு கண்ணதாசன் கண்ணனை பத்தி எழுதினா சொல்லமா சும்மா லட்டு சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா அவரு கண்ணனை பத்தி எழுதின எல்லாமே சாங்கும் அதனுடைய வீடியோ சாதனை வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அந்த ஒரு சீக்கிரம் அந்த அவங்களுடைய ஒரு பக்தி, கண்ணதாசன் அவர்கள் கண்ணன் மேல் கொண்ட பக்தியால் எழுதின பாட்டு, அந்த ஒரு சினிமாக்கு எழுதின பாட்டு எப்படி வேணா வச்சுக்கலாம், எல்லாமே இட்டு. அதுவும் இந்த பாட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒழிக்காத இடம் இல்லை. முக்கியமா ரேடியோல நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படம் 66 நான் பார்த்தது 80க்கு மேலதான். டென்ட் கோட்டையில திடீர்னு ஒரு படங்கள் மாறி மாறி வரும்போது இந்த படம் வந்து அப்பதான் பார்த்தேன். அப்புறம் டிவியில கொஞ்சம் பார்த்தது, அப்பப்ப பார்த்து தெரிஞ்சது நிறைய விஷயம். அப்படி இந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டு. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை தீர்க்கவே கண்ணன் வந்தான். அந்த லைன் பாருங்க அப்படியே. இது நடுவில் டிஎம்எஸ் வாய்ஸ் உள்ள சேரும். அந்த குழந்தை பாடணும்னு சொல்லிட்டு அந்த லைன்ல அழகா அதில் உட்கார வச்சு பாடியிருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து பாருது. நாகையா ஸ்பெஷல் சிறப்பு தோற்றமா நடிச்சிருப்பாரு. ஒரு அந்த அந்த காலத்துல நிறைய இருந்ததுன்னு சொல்றாங்க. சினிமாலும் சரி நிஜத்திலையும் சரி, கோசோலை பிளஸ் வந்து கண்ணனை வழிபடுற ஸ்தலம், அந்த மாதிரி அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ற இடம், எல்லாரும் சேர்ந்து குரூப்பா இந்த தெய்வங்களே ஒரு சீன் வருமே, மறக்க முடியுமா அந்த பாட்டை நாம? ஏன்னா சென்டிமெண்டா பாருங்க, கரெக்டா அந்த படம் இந்த உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் சினிமா. அதுலயும் கண்ணன் பாட்டிட்டு தானே, கேட்டதும் கொடுப்பவனே கண்ணா கண்ணா, கண்ணன் கரெக்டா கொடுத்துட்டு பாருங்க. இந்த லேஸ்ல கனெக்ட் பண்ற விஷயம் அதுதான் பவர். ஓகே, தேங்க்ஸ் கண்ணா. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த பாட்டு இப்படி ஹிட்டாச்சு. அந்த பிருந்தாவனம், அந்த லைன், அந்த இருக்கிற சூழலை அவ்வளோ சிறப்பா இருக்கும். பாட்டு சமைட்டு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு விஷயம், அந்த வில்லத்தனை வந்து பண்றது, இவரு தான் வந்து காப்பாத்துற மாதிரி இவங்களுக்குள்ள உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்காக ஒரு அம்மா வேணும். அப்ப அந்த பையனுக்கு ஒரு அதாவது ஒரு விஷயம் விபத்து மாதிரி நடக்கும், ஒரு ஆபத்து, இழந்த குரல் மீண்டும் வர மாதிரி அதுவும் சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அவர் சம்மதம் சொல்லிட்டு கேரவிஜா ஜோடி இணைகிற மாதிரி கதை அற்புதமா முடியும். ஏன் இந்த படத்தை ராமு பத்தி நம்ம பேசுறோம்னா, பாடல்கள் இட்டு, கதை இட்டு, அந்த காட்சிகள், சென்டிமெண்ட், அப்பா அம்மா அந்த குழந்தை, பிளஸ் வந்து இந்த நகைச்சுவை, ஒரு ஆக்ஷன், ஒரு வில்லத்தனம் எல்லாம் சேர்ந்து அற்புதமா கொடுத்த படம் லெஜண்ட்ஸ். நம்ம லெஜண்ட்ஸ் ஏசி திருலோகச்சந்தர், ஏவிஎம், உமா பிக்சர்ஸ்ன்றதுல எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருமே அவ்வளோ அவங்களுடைய அர்ப்பணிப்பெல்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அப்படி தமிழ் சினிமா சிறப்புகள்ல ராமு படத்துக்கு என்னைக்குமே ஒரு இடம் உண்டு. மீண்டும் சந்திப்போம்.